எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஊறுகாய் பிஸ்னஸ் பிளானை பற்றி பார்க்க போகிறோம். உங்ககிட்ட இருக்கிற குறைவான அமௌண்ட்டை வச்சு எப்படி ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஒவ்வொரு ஸ்லைட்லையும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த பிஸ்னஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல்ல ஊறுகாய் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு உணவுப் பொருளாக இருக்குது. நம்மளுடைய சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் நிறைய ஐட்டம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவருக்கு தெரியாமையே இருக்குது. ஆனால் அனைத்து நாட்டவருக்கும் ஊறுகாய்னா என்னன்னு தெரியுது. பிக்கிள்ஸ் அனைவருமே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஊறுகாய் அனைத்து நாட்டவருமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதோட பயன்பாடு அதிகமாகவே இருக்குது. இதனுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கும் காரணத்தினால இதை ஏற்றுமதி நிறையவே நடைபெறுது அப்படின்னு சொல்லலாம். ஊறுகாய் செய்ய தேவையான அனைத்து பொருட்களுமே நம்மளுடைய ஊர்லேயே நல்லா விளையுது. ஸோ அதனால நம்மளுக்கு ரா மெட்டீரியல் கிடைக்கிறதுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இதை நம்ம உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணுறது மூலமாக நிறைய லாபம் ஈட்ட முடியும். அதிக லாபம் தரக்கூடிய தொழில்களில் ஒன்று இந்த ஊறுகாய் தொழில் அப்படின்னே சொல்லலாம். இது நம்ம நாட்டில் பல காலங்களாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழில் தான். இன்னுமே இதற்கு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கிற முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட உற்பத்தி முறை தான். இதை எளிமையாக உற்பத்தி பண்ண முடியும். குறைவான முதலீடு இருந்தாலே இதை சிறந்த முறையில் நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. முதல்ல இந்த பிஸ்னஸ் செய்ய நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தரலாம். 100 ஸ்கொயர் ஃபீட் இடம் தேவைப்படும். அடுத்தது சரியான செய்முறை உங்களுக்கு தெரியணும். செய்முறையில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்கள் உங்களுக்கு தேவைப்படும். சமைப்பதற்கு தேவையான பொருட்கள், பேக்கிங் கவர், பேக் சீல் செய்யறதுக்கான மிஷின், இந்த அடிப்படை பொருட்கள் இருந்தாலே உங்களால் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ இந்த பிஸ்னஸ் எப்படி தொடங்கலான்னு பார்க்கலாம். இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு ஊறுகாய் செய்ய தெரிஞ்சிருக்கணும். இது செய்வது அவ்வளோ கடினம் இல்லை. உங்களுக்கு யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது. இதில் ஒன்றை பார்த்து நீங்கள் ஈஸியாகவே இதை கற்றுக்க முடியும். இதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்களே செஞ்சு பாருங்கள். மினிமம் ஒரு 4-5 கிலோ போட்டு நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட், அதுக்கு தேவையான பொருட்களில் எவ்வளோ பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவது முக்கியமான விஷயம், இது செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு இடம் தேவைப்படும். இந்த இடம் உங்களுடைய வீட்லேயே நீங்கள் செய்யறதுனாலும் செய்ய முடியும். இல்லை உங்களுக்கு வீட்டில் அவ்வளோ ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியே ரெண்டுக்கு ஒரு இடத்த பார்த்து கூட செய்யலாம். இந்த இடம் உங்களுக்கு நல்ல க்ளீனாகவும் தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய, சமைப்பதற்கு ஏற்ற இடமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. அடுத்தது ஹோல்சேல் டீலர்கிட்ட இருந்து நீங்கள் பொருட்களை எல்லாம் கொள்முதல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதிலிருந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் சேவ் ஆகும். இது உங்களுக்கு லாபமாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முதல்ல உங்களுக்கு சமைக்க தேவையான பொருட்களும் மேக் செய்யறதுக்கான பாத்திரங்களும் வாங்க வேண்டியது இருக்கும். இதற்கு அதிகமான பாத்திரங்கள் உங்களுக்கு தேவைப்படாது. இன்க்ரீடியன்ஸும் அவ்வளோவா தேவைப்படாது. இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். குறைவான பொருட்கள் தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த குறைவான பொருட்களை வச்சு உங்களால் ஒரு ஊறுகாயை தயாரிக்க முடியும். இதை சமைப்பதற்கு உங்களுக்கு நேரம் அதிகமாக செலவாகாது. குறைவான நேரத்திலேயே சமைக்க முடியும். இதில் இருக்கிற மெயினான வேலை உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாங்காயாகட்டும் எலுமிச்சை பழங்களாகட்டும் இதை கட் பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரு சிறிய வேலையாக இருக்கும். இதற்கு கேஸும் அதிகமாக செலவாகாது. நீங்கள் எண்ணெயை சூடு பண்ணுற அளவுக்கு கேஸை உபயோகிச்சா போதுமானது. அடுத்தது உங்களுக்கு பேக்கிங் கவர்ஸ் தேவைப்படும். இந்த கவரில் நீங்கள் ஆல்ரெடி உங்கள் பேரை பிரிண்ட் பண்ணி வாங்கிக்கிறது நல்லது. இல்லை பிளெயின் கவர் வாங்கி ஸ்டிக்கரும் ஒட்டிக்க முடியும். இதோடைய விலை நம்ம பின்னாடி வர ஸ்லைடில் பார்க்கலாம். அடுத்தது பேக்கெட் சீல் மிஷின் வாங்க வேண்டியது இருக்கும். இந்த மிஷின் உங்களுக்கு நிறைய இடங்கள் அவைலபிளாக இருக்குது. இதோடைய விலை மற்றும் வாங்கும் இடங்களை பற்றி நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சமைக்க தேவையான பொருட்கள். இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கிற பொருட்கள் கட்டாயமாக நம்ம உபயோகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி இருந்த இந்த பொருட்கள் மட்டும்தான் நம்ம உபயோகப்படுத்தி பண்ணுவோம். ஆனால் நம்ம பேக் பண்ணி விற்பனை பண்ணும்போது கீழே இருக்கக்கூடிய உணவு பதப்படுத்திகளை நம்ம சேர்க்கிற மாதிரி இருக்கும். இது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கிக்க முடியும். சோடியம் பென்சேட், அசிட்டிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட், இது உணவு கெட்டு போகிறத தாமதப்படுத்துது. இதை நம்ம உபயோகிக்கிறது நல்லது. அடுத்தது மிகவும் முக்கியமானது, முதலீடு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இடம். இதுக்கு ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இடம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் சமைப்பதற்கும் அப்புறம் அந்த கிராசரி ஐட்டங்களாக வைக்கிறதுக்கும் இதற்கெல்லாம் சேர்த்து ஒரு மினிமம் 100 ஸ்கொயர் ஃபீட்டாவது உங்களுக்கு தேவைப்படும். இதற்கு மேலே நீங்கள் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு இடமும் அதிகமாக தேவைப்படலாம். இதில் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா நான் மினிமம் 8000 16,000 ரூபாய் வரைக்கும் போட்டிருக்கேன். இது 2 மாத வாடகைகள் அட்வான்ஸாக வாங்கும்போது இந்த அமௌண்ட் உங்களுக்கு வரும். மந்த்லி ரெண்ட் 4,000 8,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் நம்மளுக்கு மெயினான இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது அவுட்டரில் இருந்தாலே போதுமானது. இது எந்த இடத்துல வேணால் நம்ம மேனுஃபேக்சர் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸில் நம்ம சேல் பண்ண போகிறதுல மேனுஃபேக்சரிங் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ இடத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எந்த இடத்துல வேணால் ஆரம்பிக்க முடியும். அந்த இடம் சுத்தமாகவும் உங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும் சமைப்பதற்கு ஏற்ற இடமா இருக்குதான்னு மட்டும் பார்த்துக்குங்க. உங்களுக்கு இன்கேஸ் உங்கள் வீட்லேயே சமைக்கிறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னா இந்த அமௌண்ட் உங்களுக்கு சேவ் ஆகும். இந்த அமௌண்ட் உங்களுக்கு வராது. அடுத்தது சமைப்பதற்கு தேவையான பொருட்கள் நான் ஒரு 50 kgக்கு போட்டிருக்கேன். கிராசரி ஐட்டம்ஸ் இது 3000 to 3500 ரூபா வரைக்கும் உங்களுக்கு காஸ்ட் ஆகலாம்.
நீங்கள் எவ்வளோ கேஜி சமைக்க போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இது அமையும். கிராசரி ஐட்டம் வந்து ஒவ்வொரு இடத்துலும் ஒவ்வொரு விலையில் வந்து விற்கப்படுது. உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து ப்ரைஸ் கம்மியாகவும் நல்ல குவாலிட்டியில் கிடைக்குதோ அதை வாங்கிக்கலாம். இதில் உங்களுடைய குக்கிங் ஆயில், அதுக்கப்புறம் உங்களுடைய கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் என்ன விலையில் கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த விலை வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. இது ஒரு அப்ராக்சிமேட் ரேட்டு தான். இதிலிருந்து அதிகமாக மாறுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பில்லை. நம்ம ஆல்ரெடி வந்து செக் பண்ணி தான் போட்டிருக்கோம். இருந்தாலும் இதில் வந்து ரேட் வந்து எக்ஸாக்டாக இந்த ரேட்டே வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம், ஆனால் அதிக மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது வந்து மிக்சிங்க்கு தேவைப்படக்கூடிய பாத்திரங்கள், சமைப்பதற்கான பாத்திரங்கள் நம்மளுக்கு வாங்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து கேஸ் ஸ்டவ்வும் அடங்கும். இது வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இதுவும் அமௌண்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து 4000லேருந்து 5000 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு வரலாம். இது வந்து பேக்கிங் கவர். இது வந்து பர் கேஜி வந்து 120 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இதவே நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். நீங்கள் வந்து சேல்ஸ் அதிகமாக பண்ணும்போது, உங்களுடைய ப்ரொடக்ஷன் அதிகமாகும் போது நீங்கள் பாட்டிலுக்கு கன்வெர்ட் ஆகிடலாம். ஃபுட் கிரேட் பெட் பாட்டில்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. இந்த பாட்டில்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பேக்கெட்டில் சேல் பண்ணும்போது பேக் சீலிங் மிஷின் வாங்குற மாதிரி இருக்கும். இதோட விலை வந்து 1200லேருந்து 2000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட், லைசன்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன், ஒர்க்கர்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15000லேருந்து 20000 ரூபா வரைக்கும் வரலாம். மொத்தமாக இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு 35000லேருந்து 55000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். இதற்கு வந்து அரசின் தொழில் முனைவோருக்கு உதவும் அமைப்புகள் வந்து நிறைய இருக்குது. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோடைய லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது இதை எப்படி விற்பனை செய்யலாம்னு பார்க்கலாம். இது ஆன்லைன், ஆஃப்லைன் இப்படி 2 மோட்லையும் நம்ம விற்பனை பண்ண முடியும். ஆன்லைனில் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்தியா மார்ட், அலிபாபா இப்படி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் சேல் பண்ணலாம். ஆஃப்லைனில் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், லோக்கல் மளிகை கடைகள், உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர்ஸ், இந்த மாதிரி பலருக்கும் இதை வந்து நம்ம விற்பனை பண்ணலாம். நிறைய எக்ஸ்போர்ட் டீலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காங்க. இவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக APEDA அப்படிங்கிற உதவும் அமைப்பு வந்து கவர்மெண்ட் உருவாக்கியிருக்காங்க. இதில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது மூலிமா நம்மளோட ப்ராடக்ட்ஸை வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இது வந்து அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம இதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது மூலிமா நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை வந்து ஈஸியாகவே எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அடுத்தது வந்து இதற்கு தொழில் உரிமம் பெற வேண்டுமா, எப்படி பெறுவதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு வந்து நம்ம 2 வகையான லைசன்ஸ் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து கம்பல்சரி லைசன்ஸ், இன்னொன்று வந்து ரெக்கமெண்டட் லைசன்ஸ். முதல்ல கம்பல்சரி லைசன்ஸில் வந்து நீங்கள் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இது வந்து உங்களுடைய லோக்கல் கார்ப்பரேஷனில் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துறதுக்காக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது. அடுத்தது வந்து FSSAI அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தரக்கூடிய உணவுப் பொருட்களுக்கான லைசன்ஸ் நம்ம வாங்கணும். இந்த பொருட்கள் வந்து பயன்படுத்தத்தக்கது. இது வந்து தூய்மையான முறையில் வந்து சரியான முறையில் செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு இந்த லைசன்ஸ் கிடைக்கும். அடுத்தது வந்து GST ரெஜிஸ்ட்ரேஷன், இன்கம் டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்மளுடைய டேக்ஸ் சம்மந்தப்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன். இதை வந்து நம்ம கட்டாயமாக பண்ணணும். அடுத்தது வந்து EI கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய இம்போர்ட்டர் அண்ட் எக்ஸ்போர்ட் கோடு வந்து நம்ம வாங்கணும். இந்த கோடு வாங்குறது மூலிமா தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதற்கப்புறமா 20 ஒர்க்கர்ஸ்க்கு மேலே இருக்கும்போது ESIPF ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆரம்பத்தில் வந்து நமக்கு இது தேவைப்படாது. இன்கேஸ் நம்மளுடைய ஒர்க்கர்ஸ் வந்து அதிகப்படுத்துகிறோம், நம்மளுடைய தொழிற்சாலையை வந்து விரிவாக்கம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ESIPF ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அடுத்தது வந்து ரெக்கமெண்டட் லைசன்ஸ். இது வந்து MSME ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் 2 லைசன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். முதல்ல இருக்கக்கூடிய MSME ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணுறது மூலிமா கவர்மெண்ட் லோன்ஸ், அரசின் மானியங்கள், திட்டங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து ட்ரேட்மார்க் லைசன்ஸ். இது வந்து நம்மளுடைய பிராண்டை வந்து யாரும் காப்பி அடிக்காமல் இருக்கிறதுக்கும், பெயர், நம்மளுடைய உற்பத்தி முறை, தயாரிப்பில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தனித்துவம், இதை வந்து மற்றவங்க காப்பி அடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து உதவும். அடுத்தது வந்து இதில் லாபம் எவ்வளோ கிடைக்கும்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் வந்து உங்களுக்கு நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மூலப்பொருட்களுக்கு வந்து உங்களுக்கு 40% செலவாகும். உற்பத்தி வந்து லேபர், ரெண்ட்டு, டிரான்ஸ்போர்ட், அப்புறம் அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு 10% வரும். அடுத்தது வந்து விற்கும் விலை. நம்ம வந்து டைரெக்டாக விற்றோன்னா உங்களுக்கு 50% வந்து லாபம் கிடைக்கும். நீங்கள் வந்து கடைகள் மூலமாகவும் டீலர்ஸ் மூலமாகவும் விற்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 10% லாபம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதிலிருந்து உங்களுக்கு 40% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து இந்த தொழிலை எப்படியெல்லாம் வளர்ச்சி அடையலாம், வளர்ச்சி அடைகிறதுக்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல வந்து எந்த தொழிலாக இருந்தாலுமே அதில் வந்து உங்களுடைய தனித்துவத்தை வந்து காட்ட வேண்டியது அவசியமாக இருக்கும். இதில் வந்து உங்களுடைய டேஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து உங்களோட டேஸ்ட்டில் வந்து உங்களுடைய தனித்துவத்தை காட்டுங்க. அடுத்தது வந்து உங்களுடைய குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியில் வந்து எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. பெஸ்ட்டு குவாலிட்டிலையும் பெஸ்ட்டு குவான்டிட்டிலையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.
அடுத்தது வந்து பல வகையான பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணுங்கள். ஊறுகாயிலேயே பல வகைகள் இருக்குது. வெஜ் மட்டும் இல்லாமல் நான்வெஜ்லேயும் நிறைய ஊறுகாய் வகைகள் இருக்குது. இதில் பல வகைகளை நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய கஸ்டமர் வந்து அதிகமாக ஈர்க்கப்படுவாங்க. உங்கள் கஸ்டமர் வந்து மற்றவங்களை தேடி போக வேண்டிய அவசியம் வந்து ஏற்படாமல் இருக்கும். ஸோ அதிக வகைகளை வந்து கொடுங்க. மேக் அ மோர் சாய்ஸ் அப்படிம்பாங்க. உங்களுடைய கஸ்டமருக்கு வந்து நிறைய சாய்ஸ் கொடுங்க சூஸ் பண்ணுறதுக்கு. ஒருவேளை ஒரு ஃப்ளேவர் அவங்களுக்கு பிடிக்கலைன்னா இன்னொரு ஃப்ளேவர் வாங்குற மாதிரி நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுங்க. இது மூலிமா உங்களுடைய கஸ்டமர் வந்து உங்களை விட்டு போக மாட்டாங்க. அடுத்தது வந்து பிராண்டை உருவாக்குங்க. நிறையா கம்பெனிகள் வந்து தங்களுடைய பிராண்டை உருவாக்கி இந்த ஊறுகாய் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் நீங்கள் வந்து குவாலிட்டியாக கொடுக்கறது மூலிமா சில நாட்கள்லேயே உங்களால் பிராண்டை வந்து உருவாக்க முடியும். நம்ம பிராண்டிங்னா என்ன, பிராண்டிங்கை எப்படி உருவாக்குறது அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தது வந்து சிறந்த மார்க்கெட்டிங் உத்திகளை பயன்படுத்த வேண்டும். கஸ்டமரை வாங்கி வைக்கிறது தான் நம்மளோட எய்ம். அதற்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் பண்ணி வாங்க வைக்கணும். இது வந்து உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை பொறுத்தது. நீங்கள் எந்த அளவுக்கு கிரியேட்டிவாக யோசித்து வாங்க வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தது. அடுத்தது வந்து பல நாடுகளுக்கு நீங்கள் ஏற்றுமதியை வந்து விரிவாக்கம் செய்யலாம். அடுத்தது வந்து தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்து ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்தணும். இந்த முறைகள்லாம் நம்ம கையாண்டோன்னா நம்மளுடைய சேல்ஸும் ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். இதிலிருந்து நம்ம வளர்ச்சியை வந்து சில நாட்கள்லேயே ஏத முடியும் அப்படின்னு சொல்லலாம். அனைத்து துறைகள்லையுமே நிறைகுறைகள் ரெண்டுமே இருக்குது. இந்த தொழிலில் இருக்கக்கூடிய நிறைகுறைகள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல நிறைகள் பார்க்கலாம். அதிக நாள் சேமிக்க முடியும். நான் முதலே சொன்ன மாதிரி ஃபுட் ப்ரெசர்வேட்டிவ்ஸ், அதாவது உணவு பதப்படுத்திகளை நம்ம பயன்படுத்தும் போது மினிமம் 1 இயர்ஸ் வரைக்கும் இதை வந்து நம்ம விற்பனை செய்ய முடியும். அதிக நாள் விற்பனை செய்கிறதுக்கான வாய்ப்பு இதில் நம்மளுக்கு கிடைக்கிது. குறைந்த முதலீடு, நம்ம குறைவான முதலீடில் ஆரம்பிக்கக்கூடிய பிஸ்னஸில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். மற்ற பிஸ்னஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு குறைவான இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே போதுமானது. எல்லா பீப்புளும் இதை வந்து விரும்புகிறாங்க. அதனால் உங்களுக்கு மார்க்கெட்டிங்க்கு வந்து அதிகமாக செலவு பண்ணணும், இல்லை வந்து அதிகமாக மெனக்கிடணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஈஸியாக மார்க்கெட்டிங் பண்ணலாம். இது வந்து எல்லா ஏஜ் குரூப்பும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சேல் வந்து நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிக லாபம், வேலைப்பளு வந்து மிகவும் குறைவாக இருக்குது. எளிய உற்பத்தி முறை, நீங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து மற்ற பொருட்கள் மாதிரி கஷ்டப்பட வேண்டியதில்லை. குறைவான இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்குது. இதை வச்சு நீங்கள் ஈஸியாகவே வந்து உற்பத்தி பண்ண முடியும். அடுத்தது வந்து இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். உங்களுடைய டேஸ்ட் வந்து மக்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் சேல் பண்ண முடியும். இது மூலிமா உங்களுக்கு டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும்னு சொல்லலாம். அடுத்தது இதில் இருக்கிற குறைகள் பார்க்கலாம். குறைகளில் வந்து மெயினாக நம்மளுக்கு வந்து கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கும்போது அதோடைய ப்ரைஸ் வந்து மாறுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. மேங்கோ ஆகட்டும், லெமன் ஆகட்டும், அதோட ப்ரைஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்காது. இது வந்து விவசாய பொருட்களுங்கிறனால விளைச்சல் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு அதோட ப்ரைஸ் வந்து குறைவாக இருக்கும். விளைச்சல் வந்து குறைஞ்சிருச்சுன்னா ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் பேக்கெட்டை வந்து ப்ரைஸ் செட் பண்ணும்போது கரெக்டாக செட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கும். அதோட ப்ரைஸ் வந்து நம்மளால் கணிக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய பொருளை வந்து ஊறுகாயில் வந்து நீங்கள் அடிக்கடிக்கு ப்ரைஸை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அடுத்தது வந்து இதை குறைந்த அளவு வந்து பயன்படுத்துகிறோம். அதாவது நம்ம இதை பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் இந்த அளவுக்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். ஸோ இதுவும் ஒரு குறைபாடாக பார்க்கப்படுது. அடுத்தது வந்து அதிக போட்டிகள். நிறைய பேர் இதை வந்து உற்பத்தி பண்ணுறதுனால உங்களுக்கு போட்டிகள் வந்து இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சுவை வந்து 100% வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி சுவை வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வந்து காரம் அதிகமாக இருக்கும், சிலருக்கு வந்து கம்மியாக இருக்கும். அதனால் சிலருக்கு வந்து பிடிக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து செல்ஃப் குக்கிங் ப்ராப்ளம். நிறைய பேர் வந்து தங்களுடைய வீட்டுகளிலேயே இது செய்கிறதுனால கடைகளில் வந்து வாங்குறது வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ செல்ஃப் குக்கிங்கும் ஒரு முக்கியமான குறைபாடாக பார்க்கப்படுது. ஸோ இந்த பிஸ்னஸை பற்றி பேசிக்காக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும், இந்த வீடியோவை பற்றின ஏதாவது கருத்துக்கள் உங்களுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், இல்லை பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஜாப் ரிலேட்டடாகவும் பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.